வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று என்னுள் எழுந்த குருவின் மேன்மை என்ற இக்கவியை பதிவு செய்கிறேன். குருவின் மேன்மை. உணர்ந்தோதிய குருவுக்கு நிகர் இல்லை. உத்தமராம் இறை சொரூப பண்பாளர். மறைவோதிய மகரிஷிக்கு ஒப்பு இல்லை. மதிப்பு உயர்த்தும் தன்மை கொண்ட நிறைவாளர். காந்தம் சொன்ன மகான் எவரென்றோ? கருணையின் உறைவிட உபகாரி. கடவுளை உணர்வாக்கும் தவசீலர். கண்ணெனப் போற்றினாம் தொழுவோம் குருவை. வாழ்க வளமுடன். குருவை மேன்மையை பற்றி என்னுள் எழுந்த இக்கவியை விளக்கமாக பார்க்கும்போது, உணர்ந்து ஓதிய குரு. அனைத்து குருக்களும் சீடர் குருநாதர் சொல்லியதையும் மற்றும் அவர்கள் படித்தது போன்றவற்றை கேட்டது போன்றவற்றை சொல்லிய குரு தான் நாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் நமது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உணர்ந்து ஓதிய குரு. அவருக்கு நிகர் வேறு யாராவது இருக்க முடியுமா என்றால் இதுவரை இருந்ததாக தெரியவில்லை. உத்தமராம் இறை சொரூப பண்பாளர். அவரும் உணர்ந்தார், மற்றவர்களையும் உணர்வதற்காக பயிற்சி அளிக்கிறார். அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த உத்தமர் இறையை சொரூபமாக, அந்த அரூபத்தை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பவராக இருக்கக்கூடிய பண்பாளராக இருக்கிறார். மறை ஓதிய மகரிஷிக்கு ஒப்பு இல்லை. வேதங்கள் மறை நூல்கள் என்று சொல்லப்படுகிறது. ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம். இவைகள் இந்த மறையை நான் கற்றதில்லை, ஆனால் எனக்குள் உள் உணர்வாக இந்த சாராம்சம்தான் எனக்கு வந்தது, ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் படிப்பது யூனிவர்சிட்டி, நான் படிப்பது யூனிவர்ஸ் என்று பிரபஞ்சத்தை படித்ததாக குரு அவர்கள் கூறியிருப்பதை நாம் சிந்திக்கும் போது, மறை ஓதிய மகரிஷிக்கு ஒப்பு இல்லை. மதிப்புயர்த்தும் தன்மை கொண்ட நிறைவாளர். அவரும் தானும் உயர்ந்து பிறரையும் அந்த உயர்வுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரு குரு இதுவரை இவர்தான். நீங்கள் அனைவரும் குருமார்கள் என்று கூறுவார்கள். நான் குரு என்பது மட்டுமல்ல, நீங்களும் குருமார்கள்தான். அந்த இலக்கை நீங்கள் அடைவதற்கு வந்திருக்கிறீர்கள், அடைவீர்கள் என்று அனைத்துமே பாசிட்டிவ் திங்கிங் என்பதாக நம்மை பிரம்மஞானம் புரிவதற்கு முன்னையே பிரம்மஞான சர்டிபிகேட் கொடுக்கிறார். அருள்நிதியா என்று பார்த்தால் அருளை அள்ளித் தருவதாக இருக்கிறார். மதிப்புயர்த்தும் தன்மை கொண்ட நிறைவாளர். நிறைவான எண்ணம், சொல், செயல் அனைத்தும் அவரிடம் இருந்ததை நாம் பார்க்கலாம். காந்தம் சொன்ன மகான். காந்தம், வான்காந்தம், ஜீவகாந்தம் அவைகளை எவ்வாறு நாம் உள்வாங்குவது என்று ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகளை கொடுத்து பிரபஞ்ச ஆற்றலை நேரடியாக நாம் ஈர்த்து கொள்ளும் அளவிற்கு நமக்கு பயிற்சிகள் தந்தவர். கருணையின் உறைவிடம் அவர்தான்.
கடவுளை உணர்வாக்கும் தவசீலர். இறைவன் எது என்பதை நீங்கள் சொல்லால் நம்பத் தேவையில்லை. சுயமாக நீங்களே உணர்ந்து கொள்வதாக பயிற்சியை வடிவமைத்து நமக்கு கொடுத்தவர். கண்ணென போற்றினாம் தொழுவோம் குருவை. நம் கண் எவ்வாறு முக்கியமோ அதேபோல் ஞானக்கண் என்றும் அறிவுக்கண் என்றும் நமக்கு ஆன்மீக கண்ணாக நம்மை திறந்து வைத்து இன்பம் துன்பம் கடந்து அமைதி பேரின்பத்துக்கு அழைத்து செல்லும் நமது குருவை நாம் எப்போதும் போற்றுவோம், தொழுவோம். அவரை தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்று திருமூலர் கூறும் அந்த அளவிலே நாம் எப்போதும் குருவின் நினைவாக இருப்போம் என்று சொல்லி இச்சிந்தனையை என்னுள் எழுப்பிய குருவுக்கும் இறைநிலைக்கும் இதுகாறு செய்மடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.